முருங்கைக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன். கடாயை சூடு ஏற்றோம். வெறும் கடாயில் தான் வறுக்கணும். வெந்தயம் ஒரு டீஸ்பூனு வறுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் மாறணும் வெந்தயம். வெந்தயம் வெடிக்க மாட்டே கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு வெந்தயமும் நல்லா பொரியணும். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிச்சு. கடுகு நல்லா பொரியலாம் கசப்பு கொடுக்கும். நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு தான் எடுக்கணும். நல்லா பொரிஞ்சிச்சு. நம்ம இதை இறக்கி சூடு ஆறின பிறகு நம்ம இது பவுடர் பண்ணிக்கலாம் மிக்சியில். ஒரு இட்லி பாத்திரம் வச்சு இட்லி பாத்திரத்தில் நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இட்லி தட்டு போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய் வேக வச்சுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் நல்லா சதப்பெத்த காயாக வாங்கிக்கிங்க, கொஞ்சம் முத்தன காயாக. எனக்கு காய் கொஞ்சம் பிஞ்சு காயாக தான் கிடச்சிது. கொஞ்சம் சதப்பெத்த காயாக இருந்தால் ஊறுகாயெல்லாம் காணும் உங்களுக்கு. மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். முருங்கைக்காய் நம்ம வறுத்து வச்சுருந்தோம். சூடு ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம முருங்கைக்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு முருங்கைக்காய் வேக வச்சோம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இது இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இது சூடு ஆறின பிறகு உள்ளகிற அந்த பேஸ்ட்டு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். முருங்கைக்காயை நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம். சூடு ஆறிடுச்சு. காயை எடுத்து நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். பிரிச்சிங்கன்னா அந்த உள்ளகிற அந்த பேஸ்ட்டை வந்து டீஸ்பூனில் அழகாக எடுத்துடலாம். நம்மளுக்கு உள்ளகிற பேஸ்ட்டு தான் தேவை. அழகாக டீஸ்பூனில் எடுத்திங்களா அழகாக வந்துடும். நம்ம எல்லா காயுமே எடுத்துக்கலாம். அந்தமாரி நம்ம முருங்கைக்காய் வேக வச்சு முருங்கைக்காயில் இருந்த பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம டீஸ்பூனில் சுரண்டி எடுத்தாச்சு. இது அப்படியே நம்ம ஊறுகாய் தாளிக்க முடியாது. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு பல்ஸு போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் ஒரே ஒரு பல்ஸு போட்டு எடுத்துன்னு வந்துடும். நம்ம ஒரே ஒரு பல்ஸு விட்டு எடுத்துன்னு வந்தாச்சு. ரொம்ப நெவ்வாக அரைக்கக்கூடாது. இந்தமாரி கொஞ்சம் குறன்னு தான் இருக்கணும். ஒரு பல்ஸு தான் விடணும். இப்போ நம்ம போய்ட்டு ஊறுகாய் எப்படி தாளிச்சிக்கலாம். ஊறுகாய் தாளிக்க அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சாச்சு. ஊறுகாய் வந்து தாளிக்க நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நம்ம நல்லெண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும் ஊறுகாய்க்கு. அப்போ தான் ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்கும். எண்ணெய் சூடு எண்ணெய் பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் பேஸ்ட்டு நம்ம ஒரு பல்ஸு விட்டு வச்சுருந்தோம். அதை போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. ஏற்கனவே நம்ம வேக வச்சுருந்தோம். ஒரு 20 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கிங்க.
நல்லா பூண்டு வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம், அந்த பவுடர் போட்டுக்கலாம். நம்ம கரெக்டாக எடுத்த அளவு கரெக்டாக இருக்கும். எல்லாமே போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தனி மிளகாத்தூள் நான் 1.5 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிறேன். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஊறுகாயில் நம்ம புளி தண்ணி ஊற்றி ஊறுகாய் செஞ்சால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 3 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கு ஒயிட் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். நம்ம வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தால் 1 வாரம் வச்சுக்கலாம். நல்லா அந்த புளி தண்ணி பச்சை வாசனைலாம் போகணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அடுப்பு சிம்மில் வச்சுங்க, அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுன்னே இருக்கணும். ஒரு 10 நிமிஷமாச்சும் ஆகும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். 3 மாதம் வரைக்கும்னா நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா மேலே வச்சா 1 வாரம் வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கு ஒயிட் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ஊறுகாய்க்கு தகுந்த மாதிரியே உப்பு போட்டுக்கலாம். அடி பிடிக்காம கிண்டி விடுங்க. ஒரு சின்ன ஒரு கட்டி அளவு வெல்லம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம காரம் புளிப்பு எல்லாம் போட்டுக்கிறோம். வெல்லம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஊறுகாய். நம்ம ஊறுகாய் தாளிச்சு விட்டோம். முருங்கைக்காய் ஊறுகாய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதுதான் பதம். ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி முருங்கைக்காய் வச்சு நம்ம ஒரு ஊறுகாய் ரெடி பண்ணோம். சூப்பராக ரெடி ஆகி போச்சு. நான் ஒயிட் சாதம் வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கு பொரியல் வறுத்து வச்சுக்கிறேன். இந்த முருங்கைக்காய் ஊறுகாய் ஒயிட் சாதத்தில் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டா வத்தையோ இல்லை அப்பளமோ தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் நம்ம ஊறுகாய் செஞ்சது. தயிர் வீட்டில் போட்ட தயிர். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுமாரி ஒரு முறை இட்லி தோசைக்கு தொட்டுக்குனா கூட சூப்பராக இருக்கும். ஒயிட் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம்.